இந்த வார்த்தை சொல்ல என் மேல கோபம் கொண்டு அர்ஜுன் போட்டு கொண்டிருக்கிறார். கோபத்தில் போகிறார். என்ன நடக்குது பாருங்க. எப்படி என்றால் போகக்கூடாது தெரிவிக்க அர்ஜுனன் எங்கள் மேல் கோபம் கொண்டு அதோ சன்னியாசி அவருக்கு ஜோராட்டு
முகாரி முகாரி உட்காரா உட்காரா உட்காருங்கடா டேய் உட்காருங்கடா ஏந்திரிக்காதீங்க டேய் உட்காருங்கடா டேய் ஏந்திரிக்காதீங்கடா டேய் உட்காருங்கடா டேய் உட்காரா தம்பி ஒன்னதான் இங்கிலீஷ்ல சொல்றேன் தமிழ் தானே சொல்றேன்
வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன ஊரு? இதோ திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சங்கம் வட்டத்தை சேர்ந்த கொட்டக்குளம் கிராமம். என்ன குளம்? கொட்டக்குளம் கிராமம். இந்த கொட்டக்குளம் நன்னகரத்தில் ஒரு காரணம் இல்லாமல் காரியங்கள் இருக்காது. அதற்கு தகுந்த காரியங்களானது இருக்க வேண்டும். அப்போ தெருக்கூத்து நடக்குதுன்னா சாதாரணமா நடத்த மாட்டாங்க. ஆறில் ஆடினார் தில்லையில் கூத்து. அதை பார்த்து நம் தெருவில் ஆடுவதனால் அதனுடைய பெயர் தெருக்கூத்து. ஆனா எந்த அம்மாளுக்காக என்ற வேண்டுதல், யாருக்காக திருவிழா, எதற்காக இந்த நாடகம்? கிராமத்தில் சேர்ந்த இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு செய்து நடத்தி ஒரு 20 தெருக்கூத்து வைத்திருக்கிறார்கள். அதுக்காக மாரியம்மனுக்காக 4448வது ராத்திரி எப்படி 4446 அவதாரத்தில் ஒரு அவதாரமாக விளக்கக்கூடிய அந்த மாரியம்மனுக்காக இன்று இரவு ஒரு 20 இருக்கும். சூது
48 அவதாரம் இருக்கக்கூடிய அந்த அம்மன் மக மாரிக்காக இன்று இரவு ஒரு இரவு தெருக்கு அந்த அம்மனை போய் நீ கோவில்ல தான் நினைக்கணும் சொல்ல மாட்டேன். எப்படி தெரியுமா? அவளுக்கு அதிலே ஒரு பேரு இருக்கு. என்ன பேரு இருக்கு? நினைத்தோர் கருள் கொடுக்கும். நினைத்தோர் கருள் கொடுக்கும். தன்னுடன் தான் நடிக்கும். என் தாய யோகமாத தாயம்மா துளமேதி சிங்கம் நீதலேறி தாயம்மா அந்த அம்மனுக்கு என்ன பேர் தெரியுமா? நினைத்தவர்களுக்கு அருள் கொடுப்பார். நீ போய் அந்த கோவில்ல தான் அந்த ஆத்தாவை நினைக்கணும்ல. நீ இருக்கும் இடத்திலே கஷ்டம் என்று அந்த அம்மாக்கு சின்னதா ஒரு ரூபாய் கழுப்புறம் வாங்கி கொளுத்தி ஆத்தா வர வேண்டும். கஷ்டம் இருக்கும் இடத்திலே துதித்தால் ஓடோடி இறமையில் வருவா. அவ இருக்கக்கூடிய வாகனம் என்ன? சிங்க வாகனம். சிங்க வாகனம் இதிலேறி கையில் சூளம் எடுத்துக்கொண்டு ஓடோடி பக்தர்களை வந்து காப்பா. ஆனா அப்படி காத்தாலும் அவளுக்கு ஒரு பேரு இருக்கு தெரியுமா? வாயாடி பெருனக்கு. வாயாடி பெருனக்கு பட்டப்புரட்சி இருக்கு. ஆயிரத்தெண்ணும் புகழ் பேசுதே முதன் ஆலயத்தில் அழகு கண்கள். அவளுக்கு ஈசனிடத்தில் வாதாடி 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 அவளுக்கு வாயாடி என்ற பேர் இருக்கு. வாயாடின்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா வாயாடி பேர் உனக்கு வந்த குறை தீரனுக்கு 1008 முன் புகழ் பேசுதே. அவ ஆலயத்துல போய் பார்த்தா அவளுடைய கண்களை பார்த்தா நம்ம கண்ணு கூசுமா. அவள் அழகா இருக்குமா. அப்படியேப்பட்ட அம்மனைக்காக இன்று இரவு ஒரு இரவு தெருக்கு. ஆனா அந்த ஆத்தாவா அப்படி வழிபட்டு இருந்தாலும் ஆனா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு என்ன திரும்ப தந்திருக்கிறார். கூச்சப்படுவோர்கள் கூத்தாடி இல்லை என்று கூட்டாமல் ஈசனோடு ஆடினார். இந்த கூத்தாடியும் விளைக்க வழி புத்தி ஜாயில போட்டீங்க. வீட்டுல ஒரு கஷ்டம் இருந்து ஒரு நிலைக்கு கிடைச்சிருந்தாக்கா அந்த தட்டுல போடுங்க. அவர் நினைச்சீங்களே அந்த தட்டுல போடுங்க. எல்லாம் நல்ல மாதிரிக்கா நடக்கும். நான் சொன்னேன் கூச்சப்படுவோர்கள் எல்லாம் கூத்தாடி இல்லை என்று சாமலேசனோடு ஆடினார். இந்த கூத்தாடியை பிழைக்க வழி தேடினார். ஆனா அம்மா எப்பதான் கதை போகும் கொஞ்சம் பேசாதுங்க. டைம் ஆயிடுச்சு சரிங்களா? அந்த தில்லையில் ஆடினார் பார் கூத்து. அதை பார்த்து நம்ம ஆடணும்னா இந்த கூத்தாடியானவர்கள் பிழைப்பதற்கு வழியே இருந்திருக்காரு. அதுக்குதான் சொல்லுவாங்க தேடியுமா நான் வருகின்றேன்.
அருமையான ஆத்தாவுக்காக இன்றிரவு தெருக்கூத்து. அப்படி இருக்கும் பொழுது கருங்கடலை போல் கட்டப்படும், செங்கடலை போல் சிறப்பும், அரபி கடலை போல் அடக்கமும், 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 32 தர்ப்பம் 48 யாகம் 64 கலைக்காடு 96 தத்துவம் 108 கீதை அனைத்தையும் கற்று தந்த கல்வி தந்த கலைமான்கள் இருக்கும் பொழுது இந்த சபை நோக்கி வந்திருக்கிறேனே. என்னுடைய விளக்கம் என்னவென்று தெரியுமா? ஐயா, எங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. நாங்க அறியாமல் இருக்கக்கூடிய மந்திரிங்க, மாதா பிதா குரு தெய்வம் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ சொன்னால் அவங்க புரியும், அவங்களுக்கு தெளிவாக ஆமா சொல்லணும். நான் திருவாயால் அறிவித்தால் இருக்கும் மாபெரும் மக்களுக்கு அறியுன்ற. ஆமா கண்டிப்பா. சிவன் பேர் தேசம் கொண்டாடே
அதனால தான் அரசியலுக்கு சொன்ன வழி காதுக்காக சொல்ல கதை இருக்கு கட்டி போய் பால் வெய் வெய் மயில் வெய் ஆளுங்க மேல பங்காளியை வெல்ல வேண்டும், பகையை வெல்ல வேண்டும், மண்ணுக்காகவும் இருக்கக்கூடிய பக்தருக்காகவும் அவன் போல. எதற்கு தெரியுமா? இந்த ஊரில் இருக்கக்கூடிய கஷ்டமற்ற இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவங்க துன்பத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்றதான். ஒரு கம்பை ஏறனா அந்த கம்பை ஏறான் பாரு, அந்த கம்பை ஏறவனுக்கு 1000 நஷ்டம் வந்து சேருமா. ஓஹோ ஆமா, அந்த காணிக்கையை அந்த தட்டில் செலுத்தி அந்த கம்பத்தை ஒரு படியாக ஏறும்போது அதில் அந்த ஒருத்தரோட துன்பமானது தீருமா. ஆனா அந்த துன்பம் தீர்ந்தாலும் அந்த துன்பம் அந்த ஏறவனுக்கு வந்து சேருமா. அவங்க கஷ்டம் தீரும், எனக்கு அது துன்பமா சேரும். ஆனா இந்த வருஷத்துல பார்த்தா இதோட இது 6வது கம்பம். நேத்து முந்த நாள் தான் ஒரு கம்பை ஏறினேன். ஆமா, ஆனா எனக்கு கஷ்டம் வந்தாலும் எனக்கு என்ன தெரியுமா ஆசை, ஆனா மத்தவங்களோட துன்பத்தை போய்கிட்டோம் பாரு. நான் ஒருத்தனை போனா போது, ஆனா இருக்கக்கூடிய 4 பேர் என்னால் நல்லா இருக்கிறாங்க அப்படி என்று மனதில் நினைத்துதான் அந்த கம்பமானத இன்னைக்கு நாடகம் எனக்கு பாண்டிச்சேரியில தொடர்ந்து 4 நாள் ஆடிட்டு இருந்தோம். இன்னைக்கு 5வது நாள் பாரத குட்டு, இன்னைக்கு 18ஆம் நாள் சண்டை நடக்குது. ஆனா அந்த 12 நான் கூப்பிட்டாருன்னு அந்த நாடகத்தை கூட நிறுத்திட்டு ஓடியான். தப்பு இந்த வருஷம் இந்த ஊர்ல நான் எப்பனாலும் ஆடின்னு தாங்க. அந்த ஊரை மறக்க முடியாது. எனக்கு இது தாய் கிராமம் போல. அதனாலதான் ஓடி அந்த நாடகத்தை நிறுத்தின்னு கூட ஓடி வந்து இந்த நன்னகரத்தில் ஆட வேண்டும் என்று ஓடி வந்தேன். நம்ம புண்ணியம் பண்ணி புண்ணியம். கேளுங்கள் சபையோர்களே, நான் என்ன சொன்னேன்? வேஷம் கொண்டாடிய விஜயன் தவமுனி வேஷமும் சிவரிஷி போலவே வேஷம் கொண்டாடிய விஜயன். இதிகாசம் என்பது 2. என்னது? ராமாயணம் 1, மகாபாரதம் 2. ராமாயணம் நடந்தது யாருக்காக? பெண்ணுக்காக. மகாபாரதம் நடந்தது யாருக்காக? மண்ணுக்காக. எப்படி 2 நடந்தது? மண்ணு பின்னாடி போனவனும் எப்படி மண்ணு பின்னாடி போனவனும் பொண்ணு பின்னாடி போனவனும் உருப்பட மாட்டான். கண்டிப்பா. சரியா? உண்மைதான். அது எப்படின்னு பன்னீர்வாதி எனக்கு தெரியும். அவர் எல்லாருடைய கஷ்டத்தையும் பார்த்து இருக்கிறாரு. ஏன்னா அவரை பத்தியா சொல்லுவேன். சரியா? நம்ம கேட்டோம்னா கஷ்டமா இருக்குது. உடனே 10 நிமிஷம் இறங்கி வந்துருவாரு. ஆமா, அது மாதிரி ஒரு தெய்வத்துக்கு சமமானவர் அவரு. ஆமா,
இந்த உலகமானது பிறக்கும் பொழுது ஒரு கோழி முட்டை வடிவில் பிறந்ததாம். அப்ப அந்த கோழி முட்டை வடிவில் இருக்கும் போது அந்த கோழி முட்டையானது படார் என்று வெடித்ததாம். அப்போ அது வெடிக்கும் போது ஒரு பரமானது தோன்றியதாம். அதுக்குதான் பராபரம் என்று பெயர். எப்படி பராபரம் என்று பெயர். அந்த பராபரத்தில் பரம் தோன்றியனாம். பரம் என்றால் அந்த சிவபெருமான் தோன்றினாராம். அந்த சிவபெருமானால் மறுபடியும் சக்தியானவள் தோன்றினாராம். அந்த சக்தியால் சக்தியால் மும்மூர்த்தி தேவர்கள் தோன்றினார்களாம். அந்த மும்மூர்த்தி தேவர்களும் தோன்றிய பிறகு இந்த உலகமானது அப்படியே இருந்தா நல்லதில்லை அப்படி என்று 84 லட்சம் ஜீவன அனைத்துக்களும் அடைத்தார்களாம். அப்போ அந்த 84 லட்சம் ஜீவன அனைத்துக்களும் படைக்கும் போது அது அதற்கு ஒருவருக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். எப்படி பட்டைப்பவன் ஒருவன், எப்படி பட்டைப்பவன் ஒருவன், பாதுகாப்பவன் ஒருவன், வட்டியளப்பவன் ஒருவன். அப்படி மும்மூர்த்தி தேவர்களை விட்டு அந்த சக்தியை நெற்றி கண்ணால் எழுத்து பரமல் அலைமகள் கலைமகள் மலைமகள் அப்படி சொல்லி மூன்றாக பிரித்து மும்மூர்த்தி தேவரும் ஒன்றாக எடுத்துக் கொண்டாராம். அப்போ அந்த மும்மூர்த்தி தேவர்கள் மூன்றாக எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படியே மூன்றாக பிரிக்கும் பொழுது அப்ப பார்க்கும் பொழுது பார்த்தால் தேவர்களுக்கு ஒரு துன்பமானது ஏற்பட்டதாம். என்ன துன்பம்? அசுரர்களால் துன்பம். எப்பொழுதும் அசுரர்களுக்கு என்ன வேலை? தேவர்களை சிறைபிடிப்பது, அடிப்பது, அடியோதண்டமாய் பிடிப்பது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த தேவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தீர்க்க வேண்டுமானால் அந்த திருப்பார்கடலை கடைய வேண்டும் அப்படி என்று சொன்னாலும் அப்ப திருப்பார்கடலை கடைய வேண்டுமானால் அதற்கு பொருள் வேண்டுமே. மந்திரிகர் மலையை மத்தாகவும் ஆதிநாசனை கொண்டு அந்த திருப்பார்கடலை கடைந்தார்களாம்.